அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள். வாழ்த்துவது ilamastro.com இருந்து குருஜி இளம். தமிழ் புத்தாண்டு ஏன் ஏப்ரல் 14 கொண்டாடுறாங்க? சூரிய மேஷ ராசிக்கு வருவதன் அர்த்தம் என்ன? ஏன் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 தான் ஒரு வருடமும் வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இது ஒரு கலாச்சாரம், பண்பாடு மட்டுமல்ல, இது ஒரு அஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸ். இந்த நாளில் ஒரு பெரிய நிகழ்வு நடக்கிறது. ஆம், சூரியன் மேஷ ராசிக்குள் பிரவேசிக்கிறது. ஜோதிட ரீதியாக சூரியன் என்றால் ஆத்மா, ஆற்றல், அதிகாரம். அந்த சூரியன் எல்லா ராசிகளிலும் பிரவேசித்துவிட்டு வந்து இன்று மேஷ ராசியில் உச்சமடைகிறான். உச்சம்னா என்ன? ஒரு கிரகம் தனது முழு சக்தியையும் வெளிப்படுத்தும் இடமே உச்ச இடம் என்பதாகும். அதாவது சூரியனுக்கு மிக அதிக பவர் கிடைக்கும் ராசி மேஷம். இதற்கு நேர் எதிரான துலாம் ராசியில் சூரியன் நீச்சமடைகிறது. அதாவது சூரியனின் சக்தி குறைந்த அளவில் வெளிப்படும் ராசி துலாம் ராசி. அதனால்தான் இந்த நாளை புதிய தொடக்கம் என்று பார்க்கிறோம். ஒரு வருடம் முழுக்க சுற்றி வந்த சூரியன் மீண்டும் தனது ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷனுக்கு வரும்போது அது ஒரு புதிய சைக்கிளின் ஆரம்பம். அதனால்தான் தமிழ் புத்தாண்டு, விஷு, இன்னும் பல மாநில புத்தாண்டுகள் இந்த நாளில் கொண்டாடப்படுகின்றன. சூரியன் மேஷ ராசியில் நுழைவது இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் இது பொருந்தும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, ஏன் மேஷ ராசிதான் முதல் ராசியாக இருக்க வேண்டும்? ஜோதிடத்தில் 12 ராசிகளும் ஒரு சுழற்சி போல இருக்கும். அதன் ஆரம்ப புள்ளி மேஷம். ஏனென்றால் இது அக்னி தத்துவ ராசி, செயல் ஆரம்பிக்கப்படும் ராசி, உயிர் சக்தி ஆரம்பிக்கும் இடம். அதனால்தான் இது முதல் ராசி. சூரியன் மேஷத்தில் உச்சமடைவது உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு சிக்னல். அது என்ன சொல்லுதுன்னா, புதிய ஆரம்பம் செய்யுங்கள், தைரியமாக முடிவெடுங்கள், உங்கள் அடையாளத்தை உருவாக்குங்கள். இந்த நாளில் நீங்கள் எதையும் ஆரம்பித்தாலும் அதற்கு ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி இருக்கும். தமிழ் புத்தாண்டு என்பது ஒரு தேதி மட்டுமில்லை, அது ஒரு காஸ்மிக் ரீசெட். சூரியன் மேஷத்தில் உங்கள் வாழ்க்கையும் ஒரு புதிய திசையில் செல்லட்டும். பொதுவாக சூரியன் மேஷத்தில் உச்சமாக இருக்கும் நேரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அரசியல்வாதிகளாகவோ அல்லது அரசாங்க உயர் பதவியிலோ அல்லது தனியார் கம்பெனியில் உயர் பதவிகளோ இருப்பார்கள். இது நீங்கள் விசாரித்தே தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற ஜோதிட ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.